ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் சாம்பார் ரெசிபி வந்து கேட்டுட்ருக்காங்க. அது இட்லி சாம்பாரை சாப்பாடு சாம்பாரை சொல்லவே இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து பூசணிக்காய் சாம்பார் வந்து பண்ணுறேன். அந்த ரெசிபி வந்து நான் எடுத்துருக்கிறேன். குக்கரில் வந்து பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுரு வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசல் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே வந்து குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி சாம்பார் குக்கரில் தான் வைக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து செய்வேன். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வந்து வைக்கிறேன். ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால டக்குன்னு வேலை முடியுங்கிறதுக்காக ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டாலே சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இதில் ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இடிச்சிருந்திங்கன்னா அதையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து இது இட்லிக்கு சாப்பாட்டுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து வைக்கிறதுனால எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சாதம், சாம்பார், பொரியல் பண்ணியிருந்தாலுமே நான் இட்லி சுட்டிருந்தாலும் எங்கள் பசங்க அப்படியே தலைக்கிடாதாங்க வந்து செய்வாங்க. சாதம் சாப்பிட்டுட்டு இட்லி சாம்பார் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க.